வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு எழுத்தாளர், ரொம்ப பழைய காலம். அந்த எழுத்தாளர் வந்து கதையை எழுதி கொண்டு போய் நகரத்தில் கொண்டு போய் அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதை பிரசுரம் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப கடுமையான இது. அவர் வந்து இந்த பிரசுரம் பண்ணுறதுக்காக போனார். போகும்போது கொஞ்சமான காசு எடுத்துகிட்டு போனார். போயிட்டு திரும்ப வர்றதுக்கு பஸ்ஸில், இது ட்ரெயினில் தான் வரணும். அப்போ பஸ்ஸெலாம் போக்குவரத்து அதிகமாக இல்லை. அந்த ட்ரெயினில் வர்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட காசு, அந்த குறிப்பிட்ட காசு வச்சுருந்தார். அதோட ஒரு கொஞ்சம் 2 அணா அவர்கிட்ட அதிகமாக வந்து, அதாவது பழைய காலத்தில் 16 அணானா ₹1, 2 அணா அதிகமாக வந்து, சரி பரவாயில்லன்ட்டு அது என்ன பண்ணுறாரு, 2 அணா அதிகமாக இருக்கு, இதை நமக்கு வந்து ட்ரெயினுக்கு போகிற காசு போக மீதி இருக்குது தானேன்ட்டு அந்த காசை என்ன பண்ணுறாரு, அங்கே வழியில் இருந்த ஒரு பிச்சைக்காரருக்கு காசை போட்டுடுறாரு. காசை போட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அந்த பிச்சைக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பாரு 2 அணா போட்டிருக்காரு ஒரு தெய்வமே அப்படி இப்படின்னு ரொம்ப போடுறாரு. இவர் சார் மகிழ்ச்சியோட வராரு. வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க போகிறாரு. டிக்கெட் எடுக்க போகிற நேரத்தில் அந்த டிக்கெட் கவுண்டரில் போன வாரத்தில் வந்து டிக்கெட்டு 1 அணா ஏறி போச்சு விலை, அதனால் நீங்கள் 1 அணா சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இந்த காசை எக்ஸ்ட்ரா இருந்த காசுன்னு அந்த பிச்சைக்காரனை போட்டுமே அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்போ அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. வந்து அவர் கையில் இருந்த 1 அணா போட்டு அரை அணாவை எடுத்துக்கிட்டு போகிறாரு. சரி, இதுமாரி பிச்சை போடுறவரே எக்ஸ்சேஞ்சு எடுத்துகிட்டு போகிறாரு, அதுமாரி நாமளும் செய்யலான்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட இருக்கிற ஒரு அணாவை போட்டுட்டு இவர் போட்ட 2 அணா, ஒரு அணா தான் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை, அந்த 2 அணாவாக எடுக்கிறாரு. உடனே பிச்சைக்காரன் டக்குன்னு பார்த்துட்டு, ஐயா என்னங்க ஐயா நீங்கள் செய்யறது நியாயமா, நானே ஒரு பிச்சைக்காரன், எனக்கு வந்து என்கிட்டேருந்து காசு எடுக்கிறீங்களே, 1 அணா போட்டுட்டு 2 அணா எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லுவோம். உடனே இவர் ரொம்ப அசிங்கமாக போயிடும். என்னடா போச்சு, இப்போது அந்த 1 அணா போட்டுட்டு 2 அணா எடுத்தால் அந்த டிக்கெட்டுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு போகிறாரு. அதுதான் எல்லாம் போயிடுது. அவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. அதுக்குள்ளே என்ன ஆகிடுது, ட்ரெயின் வந்து போயிடுது. ட்ரெயின் போயிடுது. வேறு வழி கிடையாது. இவர் இந்த 1 அணா போட்டார் இல்லையா, அது மறுபடியும் எடுக்கிறதுக்கு அவர் மனசு இல்லை, அதையும் விட்டுட்டார். இப்போ ஏற்கனவே 1 அணா குறைஞ்சிது, இப்போ இன்னும் ஒரு அணாவும் குறைஞ்சிடுது. சரி, இப்போ 2 அணா குறைஞ்சதுனால இவர் 2 ஸ்டேஷன் நடந்து போய் தான் அடுத்த 2 ஸ்டேஷன் தள்ளி போய் தான் ட்ரெயினை பிடிக்கணும். சரின்ட்டு மனசில் இது பண்ணிவிட்டு, சரி அப்படி தான் பண்ணிடலாம், நம்ம இனிமேல் யாரும் இது பண்ண வேணான்ட்டு அந்த குறைஞ்ச காசுக்கு எங்கே டிக்கெட் வருதோ அது வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் ஆகிடுது. அந்த ட்ரெயின் முதல்ல போயிடுது இல்லையா, போயிட்டு அவர் போகிற நேரத்தில் செய்தி பார்க்குறாரு, நியூஸ் பேப்பர் அடுத்த நாளில். அதாவது அவர் போக இருந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, எந்த ட்ரெயினில் போகணுன்னு நினச்சாரோ அவர் அந்த கரெக்டான காசை கொடுத்து, அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கை கால் ஊனம் அது மாதிரி ஆகிட்டு. உடனே அப்போ தான் அவருக்கு ஷாக் ஆகிட்டு, பரவாயில்ல கடவுள் நம்மளை காப்பாற்ற பண்ணிட்டாரு, நாம் வந்து அந்த ட்ரெயின்லேயே போயிருந்தோம்னா நமக்கும் உயிருக்கு ஆபத்தாயிருக்கும் அப்படின்ட்டு நாம் கொடுத்த தர்மம், ஏற்கனவே 2 அணா போட்டார் இல்லையா அந்த பிச்சைக்காரனுக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 அணா போட்டார். அந்த 3 அணா போட்டு அந்த டிலே ஆனதால் அவர் கேட்காமல் இருந்தார்னா வந்து அந்த ட்ரெயினில் ஏறிப்பார். அவர் காசை கேட்டதுனால அவர் மறுபடியும் வந்து ட்ரெயினில் ஏற முடியல, மன வளர்ச்சியாளங்க. அதனால் அவர் அந்த செய்த தர்மம் வந்து அவர் காபம் பண்ணிட்டு அப்படின்றது ஒரு கதை. வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம செய்கிற தர்மம் நம்மளை உடனே காபம் பண்ணலாம், ஏதோ ஒரு விதத்தில் காபம் பண்ணலாம். அதனால் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும் என்பது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.